Welcome to First Step Academy. Today வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNUSRB சைட்லேருந்து பிசி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம போன வீடியோவில் வந்து கட் ஆஃப் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ரவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகும்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டையும் வந்து கையில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நீடட். சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆக கூட உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ரவுண்டை பொறுத்த அளவுக்கு 25 மார்க் வந்து சாலிடாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதில் மேக்ஸிமம் வந்து 24 எய்ம் பண்ணுங்க. டபுள் ஸ்டார் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் இருக்கும். ஓகேங்களா? ரன்னிங்லேயே வந்து 500 1500 மீட்டர், 400 மீட்டர் அண்ட் 100 மீட்டர்லாம் இருக்கு. கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் போத்துக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கு. ஓகேங்களா? அண்ட் உயரம் தாண்டுதல் இருக்கு. அது போக வந்து கயிறு எறிதல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலலாம் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் ரவுண்ட் முடிஞ்சிடும். அடுத்து டைரக்டா வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இதாயிரும். வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு டோட்டல் மார்க் இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உடல் தேர்வு பார்த்துடலாம். இப்போ நீங்க ஆண்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 1500 மீட்டர் வந்து நீங்க வந்து ரன்னிங் எடுக்கணும். ஓகேங்களா? அதுவும் வந்து 7 மினிட்ஸ்க்குள்ள எடுக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 7 மினிட்ஸை தாண்டக்கூடாது. 7 மினிட்ஸ்க்குள்ள வந்து நீங்க வந்து ரன்னிங் எடுக்கணும். அதுவும் 1500 மீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால இப்பையில இருந்தே ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லியுமே வந்து ரன்னிங் போங்க. பிசிக்கலை இப்பயே ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்ட். ஓகேங்களா? அடுத்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 மீட்டரை வந்து 2 minutes 30 secondsல வந்து முடிக்கணும். ஓகேங்களா? அதாவது 400 மீட்டர் ரன்னிங்கை வந்து நீங்கள் வந்து 2 minutes 30 secondsக்குள்ள முடிக்கணும். அதை தாண்டி போனுச்சுன்னா நீங்கள் உங்களோட மார்க் வந்து ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் இராணுவத்தினரா இல்லை வந்து முன்னாள் அதாவது ஓய்வு பெற்றவர்களாக இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கான இது பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் அந்த இதில் வந்து 8 மினிட்ஸில் வந்து நீங்கள் முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 8 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்ட். அண்ட் அதை தாண்டி போனுச்சுன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இதில் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரன்னிங்கை பொறுத்த அளவுக்கு 1500 மீட்டரை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பதாரர்களுக்கு ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு நட்சத்திரம் பெற்றால் 4 மதிப்பெண். அதாவது நீங்க ஒரு ஸ்டார் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸ் வருமா. ஓகேங்களா? இப்போ அதே வந்து 2 ஸ்டார்ஸ் நீங்க அடிக்கும் போது உங்களுக்கு வந்து சாலிடா 8 மார்க் வந்து அப்படியே ஏறுது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த 8 மார்க்குக்கு வந்து டார்கெட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இங்க பாருங்க. என்னென்ன நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கயிறு எறிதல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 5 மீட்டருக்கு குறைவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து நீங்க 5 to 6 மீட்டர் வரை அந்த கயிறு இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 6 மீட்டர் இருக்கும். நீங்க வந்து அதற்கு அதிகமா ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார் வந்துடும். இப்போ 5 மீட்டர்ல இருந்து 6 மீட்டருக்குள்ள ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஸ்டார், அதாவது 4 மதிப்பெண் வரும். ஒரு நட்சத்திரம் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து 5 மீட்டருக்கு குறைவாக நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? கயிறேறுதல்ல 6 வந்து மீட்டருக்கு மேல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டார்ஸ் கிடைக்கும். 8 மதிப்பெண். அதே வந்து 5 to 6க்குள்ள இருந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் கிடைக்கும். 4 மதிப்பெண். ஓகேங்களா? அதே 5 மீட்டருக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மதிப்பெண். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கயிறு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இப்பையிலேருந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஏற கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் அப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பிசிஐ எக்ஸாம் எழுதின எல்லா கேண்டிடேட்ஸுமே ட்ரெயின் ஆகுங்க. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து தாண்டுதல். ஓகேங்களா? அதுலேயே வந்து நீளம் தாண்டுதல் அண்ட் உயரம் தாண்டுதல் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் வந்து நீங்க வந்து 4.5 மீட்டரை வந்து அதிகமா தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டார் கிடைக்கும். ஓகேங்களா? அது அப்படி இல்லைன்னா 3.8 மீட்டர்ல இருந்து 4.50 மீட்டருக்குள்ள தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்டார் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது 4 மதிப்பெண் கிடைக்கும். ஓகேங்களா? அதுவும் 3.80க்குள்ள குறைவா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மதிப்பெண். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஸ்டார்னா 4 மதிப்பெண்,
டபுள் ஸ்டாருங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து சாலிடாக 8 வரும். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. கயிறு ஏறுதலில் 500 மீட்டர் 5 மீட்டருக்கு கீழே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க் வந்துடும். அதே வந்து நீளம் தாண்டுதல்லையும் வந்து 3.8 மீட்டருக்கும் கீழே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 0வா கன்சிடர் ஆயிரும். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து 2 ஸ்டார் அடிக்க பாருங்க. கயிறு ஏறுதலில் வந்து 6 மீட்டருக்கு மேலே வந்து ஏற ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் வந்து நீளம் தாண்டுதல்லையும் வந்து 4.5 மீட்டருக்கு அதிகமாக தாண்ட ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். ஸோ இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் தென் இங்கே பாருங்க உயரம் தாண்டுதல் இருக்கு தாண்டுதல்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் 1.20க்கு கீழே மீட்டருக்கு கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 0 மார்க். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1.5 மீட்டர் வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார் கிடைச்சிடும். அதே வந்து 1.20 கரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கயிறு ஏறுதல் அண்ட் உயரம் தாண்டுதல். ஓகேங்களா? இப்போ வந்து 100 மீட்டர். ஓகேங்களா? 100 மீட்டர் வந்து நீங்க வந்து 13.50 வினாடி 5 செகண்ட், அதாவது 13 செகண்ட்ஸ்ல முடிச்சீங்கன்னா அதுக்கும் குறைவாக முறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதே நீங்க வந்து 15 செகண்ட்ல இருந்து 13 செகண்ட்குள்ள வந்திருந்தீங்கன்னா 15 to 13 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 13 to 15. ஓகேங்களா? இதுவும் 15க்கு ரொம்ப அதிகமாக போயிட்டீங்கன்னா 15 தாண்டி 16 செகண்ட்ஸ் இல்லை 15.5 செகண்ட்ஸ் இந்த மாதிரி 0.5 ஆட் ஆனால் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட உங்களுக்கு வந்து 0 மார்க்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 13.50க்குள்ள வந்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 15 செகண்ட்ஸ் தான். நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து 13.50 வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 400 மீட்டரும் இருக்கு. ஓகேங்களா? 400 மீட்டரை வந்து நீங்க வந்து 70 செகண்ட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதற்கும் குறைவாக இல்லை 70 இல்லைன்னா 70க்கு கீழே வந்து நீங்க அதுக்குள்ள அந்த டைமிங்குள்ள வந்துட்டீங்கன்னா செகண்ட்ஸ்குள்ள உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார் கிடைக்கும். ஓகேங்களா? அதே வந்து நீங்க 70ல இருந்து 80 செகண்ட்ஸ்குள்ள வரப்போது உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது 4 மார்க், இங்க வந்து 8 மார்க் கிடைக்கும். இதே வந்து 80 செகண்ட்ஸ்க்கு மேல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு 0 மார்க்கா கன்சிடர் ஆயிடும். ஸோ நான் மேக்ஸிமம் சொல்றது டபுள் ஸ்டாரை ஸ்கோர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்ட் காலம்ல பார்த்த எல்லாத்தையுமே நீங்க ஸ்கோர் பண்ணணும். ஸோ இப்பையிலேருந்தே வெல் ட்ரைன்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு கயிறேறுதல், தாண்டுதல் அண்ட் ரன்னிங். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. ஸோ இதை வந்து இப்போலேருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரன்னிங் தினமும் போங்க அண்ட் கயிறேறுதலும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ யார் யாருக்கு வந்து ஹைட்டு இந்த மாதிரிலாம் வந்து இதாக இருக்கும், ஸோ இப்போலேருந்தே வந்து புஷ்அப்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போலேருந்தே ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் வரப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ண ரெடியாக இருக்கோம். And then thank you for watching this video.